நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக நெருங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் கோவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ டெல்லியிலேருந்து டைரக்டாக கோவைக்கு தான் அவர் வந்திருக்காரு, கோயம்புத்தூருக்கு. அப்போ செய்தியாளர் சந்திக்கும் போது பல விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களுக்கிடையே போட்டி கிடையாது. 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க அதர்மத்துக்கும் மறுபுறம் தர்மத்துக்குமான போட்டி தான் இங்கே நடக்க போகுது. தமிழக முதல்வரே இங்கே வந்து உக்காந்தாலும் பாஜக தான் ஜெயிக்கும். திமுகவோட எல்லா அமைச்சர்களும் வரட்டும், நாங்களும் தயாராக இருக்கோம். தமிழகத்தில் அரசின் மாற்றம் கோவையிலிருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறத நானும் உறுதியாக இருக்கேன். ஸோ கோவையை இந்தியாவின் மேப்பில் மட்டுமில்லை, இன்டர்நேஷ்னல் மேப்பில் கூட நாங்கள் பதிய வைக்க போகிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் தான் நான் இருப்பேன். டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காது, போகவும் மாட்டேன். மோடி உத்தரவிட்டதால் தான் நான் இந்த எலெக்ஷன்லேயே போட்டிடுறேன். 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைக்கும்போது எங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் 2 ஆண்டுகளில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் காட்டியே தீருவோம். மோடி தமிழகத்துக்கு அடிக்கடி வருவது 2026ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு தான், வேறு எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுக தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதும் அதில் இருக்கிறத செய்யாமல் இருக்கிறதும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 2021 அவங்க கொடுத்த வாக்குறுதியவே இப்போ வரைக்கும் செய்யலை. ஸோ அது எல்லாமே அவங்க வாயில் வடை சொல்கிறது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. 2026ஆம் வருஷம் பெட்ரோல் டீசல் இலவசம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கெல்லாம் கூசவே கூசாது. இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையை உங்கள் வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லைன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கினார் அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே போட்டியிடுற வேட்பாளருடன் சண்டையே கிடையாது. பிரச்சாரத்தின் போது அவங்களோட பெயர்களை கூட நான் சொல்லவே மாட்டேன். அறிவாலயத்தோடு கோபாலபுரத்தோடு தான் என் சண்டை. கீழே இருப்பவருடன் என் சண்டை கிடையவே கிடையாது. கோவைக்கு எல்லா அமைச்சர்களும் வருவாங்க, பணத்தை கொண்டு வந்து 100கணக்கான ஓடியை கொட்டுவாங்க. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டோம். நாங்கள் மாற்றத்தை நம்பி மட்டும்தான் வந்திருக்கோம். பாஜக ஒரு தேர்தல் விதிமுறையில் கூட ஈடுபடாது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். பிற கட்சிகள் வலை வீசுகிறாங்க எங்கள் வேட்பாளர்களை வச்சு, ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் விலை போக மாட்டோம். ஸோ 2 கட்சிகளும் வேட்பாளர்களை மாற்றுவாங்க. பிரதமரின் ரோடு ஷோவை லட்சக்கணக்கான பார்க்க வந்தனர். ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாஜகவோட செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியில் நிறைய பேர்த்துக்கு கம்பெனியே லீவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் போய் பிரதமரை வரவேறுங்க, பிரதமரை பாருங்க அப்படின்னு. அதனால தான் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்கு எல்லாரும் வந்திருக்காங்க. குழந்தைகளை கூட நாங்கள் கூட்டு வரல, அந்த குழந்தைகளே மோடியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் ஜெயிக்க போகுது. நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு தெல்ல தெளிவாக ரொம்ப கான்ஃபிடன்ஸோட அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலையோடைய வாக்கு உறுதி பலிக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்.